உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறையில் உதவி தோட்டக்கலை அதிகாரி பணியிடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே தெரியுது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். டோட்டல் வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 805 வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது. அதில் வந்து 757 வந்து ரெகுலர் வேக்கன்சிஸும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 48 வந்து SC/ST பிரிவுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கான சம்பள விகிதம் வந்து பக்கத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் தான் 24/6/2018. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் என்னைக்கு நடக்குதுன்னா 11/8/2018 அன்றைக்கி காலையில் ஒரு பேப்பரும் ஆஃப்டர்நூன் வந்து 2வது பேப்பரும் நடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து 150 ரூபா கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் கொடுத்தனா அது வந்து எல்லா கேட்டகரிக்கும் வராது, SC/STக்கெலாம் வராது. எந்தெந்த கேட்டகரி வருதுன்னு டீட்டெயிலாக போட்டிருக்கு. நீங்கள் பொறுமையாக படிச்சுப்பா. நான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக அதை படித்து பார்த்துங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபீஸ் கன்செஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த பேஜில் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக படிச்சுனா உங்களுக்கே புரியும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வர இருக்குது. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டுமே பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது உங்களோட கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி மட்டுமே தான் இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸை வந்து பே பண்ண முடியும். நீங்கள் வந்து டிடி ஆப்ஷனில் பே பண்ண முடியாது, பே பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா SC/ST, அப்புறம் SCA, MBC, DC, BC, BC முஸ்லீம், அப்புறம் DW இவங்களுக்கெல்லாம் வந்து மினிமம் வந்து 18 வயசும், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதர் கேட்டகரி வந்து 18 வயசும் 30 வயசு வந்து எக்ஸீட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா +2 வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர், அதாவது 2 வருட பட்டய படிப்பு வந்து தோட்டக்கலையில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிற இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் படிச்சிருங்க. அப்படின்னா டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஃப்ரம் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட், இந்த 2 இன்ஸ்டியூஷன் வந்து அப்ரூவ் பண்ணிக்கிற யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் நீங்கள் அந்த வந்து டிப்ளமோ கோர்ஸை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 5 ஹவர்ஸ் நடக்கும். 500 மார்க்ஸ் வந்து டோட்டலாக இந்த எக்ஸாமுக்கு இருக்கும். இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மொத்தம் வந்து 7 இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், இந்த 7 இடத்துல வந்து எக்ஸாம் சென்டரில் வந்து நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக படித்து இந்த சிலபஸில் இருந்து தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் வந்து நீங்கள் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க அப்ளைன்னு இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் ஐடி லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.